திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். குழந்தை தொழிலாளர்கள் முற்றிலும் இப்பொழுது வரைக்கும் இந்தியாவிலே ஒழிக்கப்படாத சூழலையே நாம் பார்க்க முடிகிறது. இந்தியா முழுவதிலும் சுமார் 10 மில்லியனுக்கும் அதிகமான குழந்தை தொழிலாளர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. புள்ளி விவரங்களை பார்க்கும் பொழுது 10 மில்லியனுக்கும் அதிகமான குழந்தை தொழிலாளர்கள் தற்போது வரைக்கும் இந்தியாவிலே வேலையில் அமர்த்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக வீட்டு வேலைகள், தொழிற்சாலைகள், சுரங்கங்கள், மண் குவாரிகள் மட்டுமல்ல, வேளாண்மை உட்பட அநேக பணிகளிலே குழந்தை தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். 14 வயதுக்குட்பட்ட எந்த குழந்தையும் வேலையில் அமர்த்துவது என்பது அரசியலமைப்பு சட்டத்தின்படி குற்றமாக கருதப்படுகிறது. அவர்களுக்கு 6 மாதம் முதல் 2 ஆண்டு வரை தண்டனையும் வழங்கப்படுவதாக சட்டத்தில் இருக்கிறது. 20,000 வரை அபராதமும் விதிக்கப்படுவதாக சட்டத்தில் இருக்கிறது. இதையும் தாண்டி தற்போது வரையிலும் குழந்தை தொழிலாளர் என்கிற நிலை முற்றிலும் நிறுத்தப்படாமல் இருப்பது வேதனையான காரியம். ஏனென்றால் குறிப்பாக வீட்டு வேலைகளிலும் சுரங்கங்களிலும் அபாயகரமான இடங்களிலும் குழந்தைகள் தற்போது வரையிலும் பல்விதமான வேலைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். இந்த நிலை மாற வேண்டும். நம்முடைய சட்டத்தின்படி 2009 கல்வி அமைப்பு சட்டத்தின்படி குழந்தைகளுக்கு 6 முதல் 14 வயதுப்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டாய கல்வி வழங்கப்பட வேண்டும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே அவ்வாறு கொடுக்கப்படுகிறதா என்பது கேள்விக்குரிய காரியம். ஆகவே இந்த மாதிரி நிலையிலே மாட்டிக்கொண்டிருக்கிற நிறைய பிள்ளைகள் துன்புறுத்தப்படுகிறார்கள். கல்வியும் பெற முடியாமல், வாழ்க்கைக்கு எதிர்காலமும் இல்லாமல் அவர்கள் பசியிலும் பட்டினியிலும் கடினமாக உழைக்கிற சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. பொருளாதார பிரச்சனை ஒரு பக்கம், இன்னமும் குடும்ப வறுமை, குடும்பத்தால் புறக்கணிப்பு, இப்படி பல்வேறு காரணங்கள் நிமித்தமாக இந்த பிள்ளைகள் இந்த நிலைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். குழந்தை தொழிலாளர் முறை மாற வேண்டும். இது முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும். இப்படி செய்கிறவர்கள் தண்டனைக்கு அவர்கள் சட்டத்திற்கு முன்பதாக கொண்டு வரப்பட வேண்டும். இதற்காக நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். குழந்தை தொழிலாளர் முறை இந்தியா முழுவதிலும் இப்பொழுது வரையிலும் ஆண்டவரே தகப்பனை முற்றிலும் நீக்கப்படாமல் இருக்கிறதை எண்ணி நாங்கள் இது நீக்கப்பட முற்றிலும் இது வரும் நாட்களிலே ஒரு மாற்றத்தை காண பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எவ்வளவு கடுமையான சட்டத்தை கொண்டு வந்தாலும் மறைமுகமாக பலர் இந்த காரியங்களை துணிகரமாக செய்கிறதை பார்க்க முடிகிறது. குழந்தைகளை முறைகேடான முறையிலே அவர்கள் சிறு வயதிலிருந்தே அவர்களை பழக்குவித்து அவர்களை அடிமைப்படுத்தி பிச்சை எடுக்க வைப்பது, இன்னும் பிள்ளைகளை பல சூழ்நிலைக்காக விற்பது, அது மட்டுமல்லாமல் குழந்தை தொழிலாளர்களை வைத்து அவர்களை வைத்து பண லாபத்தை சம்பாதித்து அவர்களை துன்புறுத்துவது, இப்படி போன்ற காரியங்கள் ஆண்டவர் எங்கள் தேசத்தில் அதிகரித்து வருகிறதை எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம். 10 மில்லியன் குழந்தைகள் இந்தியா முழுவதிலும் ஆண்டவரே தகப்பனை குழந்தை தொழிலாளிகளாக இருக்கிறார்களே எண்ணி ஆண்டவரே அவர்கள் எல்லாம் அந்த நிலையிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டு தேவையான நல்ல ஆண்டவரை வாழ்க்கைக்கு தேவையான நல்ல கல்வி அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அரசாங்கம், மத்திய மாநில அரசாங்கம் இதற்கு நடவடிக்கை எடுத்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவளை சட்டத்துக்கு முன்பாக நிறுத்தி ஆண்டவர் இந்த குழந்தைகள் மீட்கப்பட்டு அவருடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். எங்களோட ஜெபத்தில் நின்றுக்கிற எல்லா சகோதர சகோதரியும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தொடர்ந்து நீங்கள் இந்த பிள்ளைகளை பாதுகாத்து வெளியே கொண்டு வர ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.